தாலி கட்டு. ஏன் பொண்ணை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ ஆண்டி, அது என்னால முடியாது. சொன்னா கேளுங்க ஆண்டி. நல்லா இருக்கா? நீங்க சாப்பிடுறீங்களா? ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? யாரோட தேடுறீங்க? ஓ, பாட்டி இல்லையான்னு பாக்குறியா? ஆமா, டெய்லி பாட்டி தான் உனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்னைக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு நீ வழிய விடலனா இப்ப நான் கத்துவேன். ஜோதிகா பூமிகான்னு கத்துவேன். பூமிகா, பூமிகா, பூமிகா. அக்கா, நல்ல வேளை வந்த வா. அம்மா எங்க? இவர் ரொம்ப நேரமா பாட்டிய காணோன்னு தேடிக்கிட்டே இருக்கா தெரியுமா? அம்மாக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. ஊருக்கு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைவலியா? மாத்திரை ஏதாவது குடுத்தியா? இல்லக்கா. இரு, நான் பேக்ல தான் மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிடுன. இந்த பாச்சில வா. கேளுங்க, கத்தாதீங்க. கத்தாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. என்ன? நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உனக்கு கூட்டி வரேன். சரியா? கத்தாதீங்க, கத்தாதீங்க. பூமிகா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இல்லையா? இனிமே தான் சாப்பிடணும். சரி, ஓகே, அங்க போய் சாப்பிடுங்க. சரிப்பா. நான் அம்மா பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. சொல்லி இந்த ரூம்ல படுத்திருக்கிறதா தானே ஜோதிகா சொன்னா? இது என்னது? ஒருவேளை பாப்பா கொண்டு வந்த போனை கொடுக்க போயிருப்பாங்களோ? ஒருவேளை அப்படி போயிருந்தாலும் செருப்பு ஏங்கி விட்டு போயிருக்காங்க. பாத்ரூம் போயிருப்பாங்களோ? மா, இருக்கீங்களா? என்னது? எங்க போயிருப்பாங்க? அம்மா, எங்க போயிருப்பாங்க? ராதா வந்தா தூக்கிடுன்னு நந்து சொன்னா. ஆனா இங்க ராதாவே காணுமே. என்ன வேணாலும் நான் பண்றேன். அவளை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ். நான் தாலி கட்டுறதா இருந்தா அது ஜோதியா கழுத்துல மட்டும்தான். ஏன்னா அது ஒரு பிசினஸ் டீல்.
நந்தகுமார் வித் ஜோதிகாங்கிறது வெறும் போர்ட்ல தான்டா. உண்மையிலேயே நடக்க போறது நந்தகுமார் வித் ராதா. டேய் நந்தகுமார், நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ நொந்தகுமாரா? ஆண்டி ஜோதிகாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல ஆண்டி. அதனாலதான் உங்களை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்கேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. இப்ப நவுத்துற முறையா இல்லையா ஆண்டி? ஜோதியா கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் உங்களை வெளியே விட முடியாது ஆண்டி. என்ன கட்டி போட்டுட்டு என் பொண்ணு கட்ட தாலி கட்டலான்னு மட்டும் நடக்காத. நான் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஆண்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு வரும். எனக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க 2 பேரும் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய் பொறுக்கி ராஸ்கல், இடாவுடா. ஆண்டி சொன்ன கேளுங்க, அடம் பிடிக்க கூடாது. நீங்க எவ்வளவு கத்துனாலும் இங்க யாருக்கும் கேட்காது. இப்ப நீங்க இருக்கிறது அண்டர் கிரவுண்ட்ல, மேல இருக்கிற யாருக்கும் கேட்காது. உங்களை காப்பாத்தவும் யாரும் வரமாட்டாங்க. டேய் சொன்ன கேளுடா, என்ன அவுத்து விடுறா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதடா. அவுத்து விடுறா. டேய் டேய் ஆண்டி நான் உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறேன், நீங்க ஒத்துக்கல. நான் என்ன பண்றது? சாரி. டேய் வேணாடா, என் பொண்ணை விட்டுடுடா. என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதடா கடவுளே. டேய் டேய் ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை. கடவுளே என் பொண்ணை காப்பாத்து. நிம்மதியா உள்ளே கடை. பூமிகா, ஜோதிகாவை காப்பாத்து. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. நீ இங்கதான் இருக்கியா? சார் வணக்கம் சார். யார் இவ? யாரு மச்சி? தெரியலடா. சரி நீ போ, நான் கிளம்புறேன். சரி போ. வணக்கம் சார். யார் நீ?
என் பேரு அழகி. அழகியா? முத்தழகி. எனக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் எடுப்பா இருக்கிறதால முத்தழகின்னு பேர் வச்சாங்க. சுருக்கமா அழகின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படியே கூப்பிடுங்க. யார் நீ? என்ன வேணும் உனக்கு இங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மாப்பிள்ளை யாரு? நான் தான். நீங்க தான் அமெரிக்கால இருந்து வந்த மாப்பிள்ளையா? ஆமா. சரி, உங்க பேர் என்ன? எது கேக்குற இப்போ? அட சும்மா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நந்தகுமார். நந்தகுமாரா? என்ன நந்தகுமாரா? ஆமா. ஆனா வெளியில இருக்க போர்ட்ல நந்தகுமார்னு போட்டுக்குது. நந்தகுமாரா? லூஸ் மாதிரி வளராத பா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்களே வந்து பாருங்க. வாங்க லூஸ் பா. இல்ல, நெசமாவே அப்படிதான் போட்டுக்குது. நீங்க வந்து பாருங்களேன். சரி போ. வாங்க வாங்க. அட வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க பாருங்க. வாங்க வாங்க. நந்தகுமாரா? இந்த வேலை எவன்டா பாரு? இனிமே தான்டா உனக்கு இருக்கு. பேர் கூட ஒழுங்கா வைக்க தெரியல. உனக்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. ஓகே. நந்தகுமார் இப்ப கரெக்ட். ஆமா, நீ எப்படி இங்கிலீஷ்லாம் பேசுற? நானும் படிச்சிருக்கேன்ல, +2. ஆமா, இங்க நீ எதுக்கு வந்த? இங்க சமையல் வேலைக்கு தேங்காய் துருவ ஆள் வேணும்னு கேட்டாங்க. தேங்காய் துருவாவா? உன் பல்ல வச்சு நல்லா துருவிடலாம். இங்க பாருங்க, என் பல்ல பத்திலாம் குறை சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், பாத்துக்கோங்க. எனக்கு பல்ல அழகின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இது வேறயா? என்ன கல்யாணம் கட்டிக்க எத்தனை பேர் தவா இருக்காங்க தெரியுமா? நீங்க தானே மாப்பிள்ள. உங்களோட சேர்ந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். செல்ஃபியா? வாங்க. ஏய், தொடாத போ. ஐயோ, அட வாங்க. தொடாதன்னு சொல்றல. ஒரு போடு வாங்க. ஏய், சமையல் வேலைக்கு தானே வந்த? உள்ள போ. ஐயா, மாப்பிளைக்கு ரொம்ப தான் கோவம் வருது. சடையா இது? சாட்ட மாதிரில இருக்கு. ஆளு ஒரு மார்க்கமா தான் இருக்கா. மாமாவை காணோம். மாமாவை இங்கதானே வர சொன்னோம். மாமா, என்ன இது கருப்பாலாம்? சரி விடு ராதா. இந்த வேஷத்துல நம்ம யாருன்னு தெரியாம இருக்க வரைக்கும் நல்லதுதான். நம்ம மேல சந்தேகம் வர மாதிரி நடந்துக்க கூடாது, சரியா? சரிங்க மாமா. முக்கியமா அந்த நந்தகுமாருக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம 2 பேரையும் காலி பண்ணிடுவான். ஆமா மாமா, ஏற்கனவே நம்ம 2 பேரையும் கொல்ல முயற்சி பண்ண படுபாவிதானே அவன். ஆமா ராதா, அர்ச்சனா சொன்ன மாதிரியே நடந்துக்கணும். அந்த நந்தகுமாருக்கு நம்ம இருக்கிறது தெரிஞ்சா அப்புறம் சுதாரிச்சுக்குவான்.
அதனால அவனுக்கும் ஜோதிகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி நம்ம அப்படியே நடந்துக்குவோம். அவன் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவனை கார்னர் பண்ணா மட்டும்தான் அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா சொல்ல முடியாது, ஜோதிகாவை கடத்திட்டு கூட போயிடுவான். அப்புறம் அது ஜோதிகாவோட உயிருக்கே ஆபத்த முடியலாம். அதனால என்ன ஆனாலும் நம்ம கவனமா இருக்கணும், சரியா? ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல மாமா, முன்னாடி நந்தகுமார் வச்சு ஜோதிகான்னு போர்டை பார்த்ததுமே என் கண் கலங்கிருச்சு மாமா. உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இங்க பார், நந்தகுமார் கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டுவான், சரியா? ஒரு நிமிஷம் ஜோதிகா, இங்க வாய. வா சொல்றேன், ஜஸ்ட் a second. என்னக்கா? பொறுமையா கேளு. அம்மாவை காணும் ஜோதிகா. என்னக்கா சொல்ற? பொறுமையா பேசு. ரூம்ல பார்த்தேன், மீதி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அம்மா ரூம்ல தாங்க இருந்தாங்க, நீ பாக்கலையாக்கா? பார்த்தேன், அவங்க சாப்பிட கூட வரல. மாடி ஃபுல்லா தேடிட்டு, மாடியில எல்லாம் பூமிகா, ஜோதிகா அவங்க. என்னம்மா பதட்டத்தோட இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல அங்கிள், நீங்க அம்மாவை பாத்தீங்களா? பாக்கலையம்மா, நான் மேல தானே வரேன். அக்கா, ஒருவேளை அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? என்னடி பேசுற? அவங்க செருப்பு ரூம்ல தான் இருக்கு. அவங்க செருப்பை விட்டுட்டு எப்படி போவாங்க? அம்மா மொபைலுக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அக்கா, அம்மாவோட மொபைல் என் ஹேண்ட்பேக்ல இருக்கு. அம்மா மொபைல கூட விட்டுட்டு எங்க போயிருப்பாங்க? சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. என்னக்கா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அம்மா பாத்தியா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஐயோ இல்லடா, ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, காணோம். ஒருவேளை வீட்டுக்கு எங்கேயா போயிருப்பாங்கக்கா. விடு. வீட்டு சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் எப்படி என்னாச்சு? அவங்க என்ன போவாங்க? விஷயம்? ஏன் கும்பலா நின்னு புலம்பிட்டு இருக்கு? பூமிகாவுடைய அம்மா காணோம், அதான் பதட்டத்தோட இருக்கிறா. அச்சோ, என்ன ஆச்சு? அது வந்து அவளோட அம்மாவை காணுமா, அதான் பதட்டமா இருக்கா. நந்து, சொல்லுங்க பூமிகா. எங்க அம்மாவை பாத்தீங்க? இல்லையே, நான் என்னாச்சு பாக்கலையே. ஆனந்த்? அம்மா அம்மாவை என்னாச்சு? காணோம். இல்ல நந்து, அவங்கள காணோம். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஐயோ, இங்கதானே இருந்தாங்க அவங்க. அக்கா அக்கா, என்னம்மா? எங்க அம்மாவை பாத்தீங்களா? பாக்கலமா, என்னாச்சு? பூமிகா, ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க நந்து. ஆன்ட்டி இன்னைக்கு காலையில இருந்து ஏதோ ஃபீலிங்காவே இருந்தாங்க. ஏன் ஆன்ட்டி ஒரு மாதிரியாவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா தான் கேட்டேன். அதுக்கு அவங்க, என் வீட்டுக்காரிங்க இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதாகவும், கல்யாணத்தை எடுத்து நடத்த மூத்த மருமகனும் இல்ல, புருஷனும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசினாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தவே எனக்கு இஷ்டம் இல்ல, பேசாம எங்கேயாவது கோயிலுக்கு கோலன்னு போயிடலாமான்னு தோணுதுன்னு யதார்த்தமா அவங்க மனக்குறைய என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் ஜோதிகாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கோயிலுக்கு கோலன்னு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலுக்காக நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஒருவேளை அவங்க ஏதாவது மனசு வெறுத்து கோயில் கோலன்னு போயிட்டாங்களோ என்னவோ. என்ன நந்து சொல்றீங்க? எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க நந்து. எங்க அப்பா இல்லாம இந்த அளவுக்கு எங்க குடும்பத்தை கட்டி காத்துட்டு வராங்க. எங்க அம்மா ஒரு இரும்பு பெண்மணி மாதிரி. சரி, அப்படியே அவங்க கோயிலுக்கு போறதா இருந்தாலும் எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே போவாங்க. எங்களை இப்படியெல்லாம் அம்போடு தவிக்க விட்டு போக மாட்டாங்கல்ல. அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது.
அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மனசு வெறுத்து போவாங்க? சமீபத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அப்பாவை ஜெயில போய் பார்த்துட்டு தான் நந்து வந்தாங்க. பசங்க கல்யாணத்தை விட அவங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்ல. இவன் ஏன் இந்த மொழி மொழிக்கிறான்? ஒரு வேலைக்கு இவன் ஏதாவது பண்ணிருப்பானோ? என் அப்பா கொடுத்த தைரியத்துலதான் அவங்க இந்த கல்யாணத்தையே நடத்துறாங்க. அப்புறம் எப்படி? ஆன்ட்டி இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லனா எனக்கே இதை பத்திலாம் தெரிய போகுது. சரி, இது பாருமா பூமிகா, இதுல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உங்க அம்மா உங்க அப்பாவை நினைச்சு அவங்க நிலைமையை சொல்லி வருத்தப்பட்டது என்னமோ உண்மைதான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவரை வெயில வெளியில கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைச்சேன். ஆனா முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதத்தான் நந்து சொல்றான். அப்படி வேணா சொல்லிருக்கலாம் அங்கிள். ஆனா நந்து சொல்ற மாதிரி கோயிலுக்கு போறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லாம போக வாய்ப்பே இல்ல. என் அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கே போக மாட்டாங்க. அவங்க ரொம்ப தைரியசாலி. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் அம்மாக்கு ஏதோ நடந்திருக்கு. பயப்படாதம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். நான் உடனே அர்ச்சனா அக்காக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும். அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அக்கா, இது பாருமா, பூமிகா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கறா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விவரத்தை தெரியப்படுத்துங்க. சரிங்க போங்க, அங்கிள். சீக்கிரம் அண்ணா ஃபோன் கொடு. இந்த சீக்கிரம் பேசு. சரி வா. அர்ச்சனாக்கு ஃபோன் பண்றாங்களா? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை என்ன பெருசாயிடுமே. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.